அண்ணா யார் கண்ணன்டா யார பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் சொல்லிதான்டா இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாரையும் அண்ணன் கொண்டு போற இடத்துல நிறுத்திருக்கீங்க அதெல்லாம் கூப்பிடாத. சரி இன்னைக்கு என்ன கெட்டப் இது? இந்த கெட்டப் பார்க்கும்போது எனக்கு அந்த பேர் என்ன நல்லாவே தெரியும், ஆனாலும் உங்க வாயில கேட்கணும். தெரிஞ்சு நீங்க சொல்லிடுறா. மறந்துச்சு பேர், அதனால உங்களை கேட்கறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருப்பேன். எத்தனை வருஷம் ஆகி என்னை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இன்னும் பேரை கூட தெரிஞ்சுக்காம இருக்கடா. எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க. ஒழுங்கா என் பேரை சொல்லு. காதுல சொல்லுங்க. எம்ஆர் ராதாடா. எம்ஆர் ராதா. வாய்ஸோட சொன்னா பாத்தீங்களா? என்னோட நல்லா பேசுற. அடுத்த வாட்டி இந்த கிட்ட நீ போட்டுற. ஓகே சரி, இன்னைக்கு இந்த ஷோல இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா இவங்கெல்லாம் பாப்பாங்க நினைக்கிறேன். காமெடி பண்ணா பாப்பாங்க. அதெல்லாம் சாதாரணமா சர்வ சாதாரணமா பண்ணுவேன். எப்படி எனக்கு ஒரு காமெடி பண்ணி கேட்டுங்க பாக்கலாம். பண்றேன். அதுக்கு ஒரு 4 பேர் வேறுடா. ஃபாரின்ல இந்த கல்ச்சர்லாம் கிடையாது. இவ புதுசா வந்து கேக்குறான் காமெடி பண்ணுன்னு. அதெல்லாம் பண்ற போக்கல பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு போவாங்கடா. அவதான் மேல் மக்கள். நீங்க அதெல்லாம் இப்படி இருக்கீங்க. நாங்க இப்படி இருக்கோமா? உங்களை திருத்த முடியாது, திட்ட முடியாது. ஏன் நீ போய் காப்பாத்துறதானே? சரி, இந்த ஷோக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் திருத்திருவீங்களா? ஆக்சுவலா நான் வந்ததுக்கு வேற ரீசன் இருக்கு. சொல்லிடுங்க. ஃபாரின்ல ஒரு 40 ஏக்கர்ஸ் நான் நல்லா வச்சிருந்தேன். என்னடி வாய்ஸ் இது? ஃபாரின்ல ஒரு 40 ஏக்கர்ஸ் நல்லா வச்சிருந்தேன். ஓகே. அந்த நிலத்தெல்லாம் விட்டுட்டு ஓகே எங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு வந்திருக்கேன். அப்படியா? அந்த பொண்ணு அதுவான்னு பாருங்க. நான் பொண்ணு சொன்னேன், நீ வேற ஏதோ காட்டுற. பையனை காட்டிட்டேனா? ஐம் சாரி, பட் இந்த கெட்டப்க்கு இன்னைக்கு பயங்கரமான ஒரு கலகட்டை இருக்க போறதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் வாட்ச். என்னன்னா ஓகே, கண்டிப்பா போற போக்குல அந்த பூ கொடுத்தீங்க, யாருக்கா ப்ரோபோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இதெல்லாம் அவுக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான், காலம் பூரா வச்சு வாழ போறான். ஆனா என்கிட்ட இருக்க பூவை வாங்கிட்டு போறான். பிஸ்னாரி பையன். இவனுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? நீங்களே பார்த்து சொல்லுங்க மக்களே. லவ் பண்ணும்போது நல்லா காசு செலவு பண்ணி பழகுறாங்க. அப்பதான் கிவ் அண்ட் டேக் தான் லவ். இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணி பாயிண்ட் பேக் எல்லாம் காலி அடிச்சுனேன். இவனுக்கு கல்யாணமும் ஆகாது, ஒன்றும் நடக்காது. ஓகே.